Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து நம்ம எப்படி இந்த ஃபைல் அப்படின்ற கிளாஸை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஃபைலோட பாத்தை கரெக்டாக கொடுத்து அந்த ஃபைல் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிளில் ஜாவா மூலியமாக அந்த ஃபைலை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போன எக்ஸாம்பிளில் ஜஸ்ட் அந்த ஃபைலை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த ஃபைல் இருந்துச்சுன்னா ஃபைல் எக்ஸிஸ்ட்னு பிரிண்ட் பண்ணோம், இல்லைனா ஃபைல் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா create new file அப்படின்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸிஸ்ட்டுக்கு பதிலாக create new file அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். அந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பாத் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை அந்த ஃபைல் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த புது ஃபைல்லாம் க்ரியேட் பண்ணாது, அந்த ஃபைல் அப்படியே விட்டுட்டு ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸிஸ்ட் அப்படின்னு இருக்க இடத்துக்கு பதிலாக நம்ம க்ரியேட் நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த க்ரியேட் நியூ ஃபைல் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எரர் வருது. இது என்ன எரர் அப்படின்னு பார்த்தோன்னா அன்ஹேண்டில்டு எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரியேட் நியூ ஃபைல் வந்து ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடில் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வீடியோவில் பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு எரர் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு ட்ரை கேட்ச் பிளாக்கை போட்டு நீங்கள் அந்த எக்ஸப்ஷனை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மொத்த பிளாக்கையும் வந்து நான் ட்ரை அப்படின்னு போட்டுட்டு எல்லாத்தையும் நான் ட்ரைக்குள்ளார எழுதிக்கிறேன். அப்புறம் நான் கேட்ச் அப்படின்னு சொல்லி எந்த எக்ஸப்ஷனாக இருந்தாலும் நான் இதை கேட்ச் பண்ணிக்கிறேன். இங்கே இப்போ நான் இந்த இடத்துல system.out.println போட்டு ஜஸ்ட் எரர் அப்படின்னு மட்டும் நான் எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்மளுக்கு அந்த எரர் போயிடுச்சு. இப்போ இந்த க்ரியேட் நியூ ஃபைல் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாத் கொடுத்துருக்கீங்க இல்லையா, நீங்கள் ஒரு ஃபைலுக்கு ஒரு பாத் கொடுத்துருக்கீங்க, அந்த இடத்துல அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு புதுசாக இப்போ ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, அது ஏற்கனவே இல்லை உங்களுக்கு. அதனால் இந்த கண்டிஷனில் நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைல் க்ரியேட்டட் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை அந்த ஃபைல் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். அதனால எல்ஸ் கண்டிஷனில் வந்து நமக்கு ஆல்ரெடி அந்த ஃபைல் இருக்குது அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சியில் டெஸ்ட்டுன்ற டேரக்டரியில் test.txt அப்படின்னு ஒரு இடத்துல அந்த ஃபைல் இருக்குதுன்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பேக் தான் கொடுத்துருக்கேன், அதை நான் 2ஆக கொடுக்கணும். ஸோ அதையும் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன்னா என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வருது இல்லையா, இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் வந்து இந்த ஃபைலை ஏற்கனவே க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த test.txt அப்படிங்கிறத, அதனால் நம்மளுக்கு ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படின்னு அவுட்புட் வருது. ஒருவேளை இப்போ இந்த ஃபைலை நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபைலை கிளிக் பண்ணி நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபோல்டரில் வந்து எந்த ஃபைலுமே கிடையாது, test.txt அப்படின்னு ஒரு ஃபைலே கிடையாது. லாஸ்ட் டைம் பார்த்தோம் நம்ம எக்ஸிஸ்ட்டாக இல்லையான்னு மட்டும் செக் பண்ணும்போது ஃபைல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகலை. ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன சொல்கிறோன்னா க்ரியேட் நியூ ஃபைல் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கனால அந்த ஃபைல் இல்லைனா இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபைலை க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன், என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைல் க்ரியேட்டட் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. இது ஏன்னா இந்த க்ரியேட் நியூ ஃபைல் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த ஃபைல் இல்லாததுனால புதுசாக அதை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிச்சு. அதனால் இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால நம்மளுக்கு இந்த ஃபைல் க்ரியேட்டட் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ அந்த ஃபைல் க்ரியேட் ஆயிருக்கா இல்லையான்னு இந்த ஃபோல்டரை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் test.txtன்னு ஒரு ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளா ஒரு ஃபோல்டரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூலாம் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஜாவா ப்ரோக்ராம் மூலியமாக ஒரு புது ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்படி தான் நீங்கள் ஜாவாவில் ஏதாவது ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் நியூ ஃபைல் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.